ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வறுத்து அரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் 8, தேங்காய் 4 ஸ்பூன், துருவனதாக இருந்தால் 4 ஸ்பூனு, பீஸாக இருந்தால் 4 பெரிய பீஸ் போட்டுக்கணும். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், அரிசி 1/4 ஸ்பூன், பட்டை சின்ன பீஸ் 1, லவங்கம் 1, சின்ன வெங்காயம் 4, கசகசா 1/2 ஸ்பூன், பூண்டு 3 பல். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் முதல்ல அரிசி, பட்டை, லவங்கம் இதை போட்டுட்டு அப்புறமேட்டு கொத்தமல்லியை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பொருளாக போட்டு சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே வறுக்கணும். கடைசியாக தேங்காய் துருவலை போட்டு ஒரு 2-3 பெரட்டிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி கத்திரிக்காவை 4ஆக வகுந்து அதில் சொத்தை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நம்ம அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாம் குழம்பு தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து அதை தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காயில் நம்ம மசாலா தடவிது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுருங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா அதிலே கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம பெரட்டி வச்ச கத்திரிக்காவை எடுத்து அந்த மசாலாவோடு அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நல்லா அந்த கத்திரிக்காயை வதக்கணும். மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அந்த ஜாரை கழுவி ஊற்றின தண்ணியை எடுத்து அந்த வதக்கின மசாலாவோடு சேர்த்து அதை நம்ம ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியையும் நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிடுங்க. புளி ஊற்றுறது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த காய் வேகிற வரை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த காய் வேகிற வரை குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் சுண்டி அந்த எண்ணெய் மேலே மிதந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.